Hello guys, welcome to Podisi Vlog. Machi umma. Okay, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரியாது எங்க அண்ணா சொல்லுவாரு. இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னா பினாங் வந்திருக்கோம். பினாங் எதுக்கு வந்திருக்கோம்னா க்ரூஸ் போலான்னு வந்திருக்கோம். ஹாலிடேல அதனால கொஞ்சம் மைண்டா ரிலாக்ஸ் பண்றதுக்காக நாங்க க்ரூஸ்க்கு வந்திருக்கோம். நாங்க ஒரு ஃபேமிலியா வந்திருக்கோம். உள்ள என்னெல்லாம் பண்றோம்னு போக காட்டுறோம். நிறைய ஃபன்ஸ்லாம் இருக்கு. மிஸ் பண்ணாம பாருங்க. Stay tuned. நாங்க வந்து வெயிட்டிங் ஏரியால வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன செய்யணும்? எதுக்காக தெரியுமா? எதுக்காக? இன்விடேஷனுக்காக. நாங்க எல்லாம் இப்பதான் புதுசா க்ரூஸ்க்கு போறோம். எல்லாம் ஒரு எக்ஸைட்மென்ட்ல இருக்கோம். கப்பலை பார்த்தா நான் உள்ள போல. கப்பல் வேற ஒரு தப்பு பேசுது. அவங்க நினைக்கிறீங்க நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க. ஓகே வெள்ள போயிட்டு இந்த க்ரூஸ்க்குள்ள யார் சின்ன பிள்ளை கூட்டி போறா? இங்க ஒரு தமிழ் ஃபேமிலி ஒரு சின்ன பிள்ளை கூட்டிட்டு வந்திருக்கு. அதான் தமிழ் ஃபேமிலி வேற யாரும் இல்ல. இப்படிதான் எல்லாம் அதி சொல்லி உடைச்சாங்க. என்னது கூட்டு வர இதெல்லாம் இல்ல. எல்லாத்தையும் சொல்லி உடைச்சாங்க. காத்துறாங்க முகத்தை. ஒளிவு. இவங்க யார் தெரியுமா? இவங்களுக்கு வந்து க்ரூஸ்ல வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்குது. நல்ல விஷயம் நடக்குதுங்க. நாலு பாய்ச்சி எங்களுக்கும் தெரியுது 4 பாய்ச்சி. ஆனா அத இதுல போட மாட்டோம். ஒரு நல்ல விஷயம் நடக்குது. கட் சரி நான் உங்களுக்கு போயிட்டே மறக்காம காட்டுறேன். ஓகே வாங்க गाइस. இப்போ நாங்கள் வந்து க்ரூஸ்குள்ளே தான் இருக்கோம். இருங்க படியாக இருக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு. பயமா இருந்தாலும் நாங்க பயப்பட மாட்டோம். ஏன்னா நாங்க புதுசு இல்லை எங்கே போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. எங்கே போகுதுன்னே தெரியல எங்களுக்கு. ஆனால் உள்ளுக்கு வந்துட்டோம் நாங்கள். இதோட சாப்பிட தான் போகிறோம். சாப்பிட ஓகே ஒரு வழியா நாங்க உள்ளுக்கு வந்துட்டோம். ஆனா அதை படி ஏறிட்டு இருந்தோம். அதனால இப்போ நாங்க எதுக்கு நிக்கிறோம் தெரியுமா? நீங்க பாட்டுக்கு தான் இப்போ நாங்க வந்து இங்க நின்றுகிட்டு இருக்கோம். வேற ஒண்ணுமே இல்லை. நான் மின்னு காட்டுறேன். நீங்களே பாருங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. பாத்தீங்களா எவ்வளவு பேர் இருக்காங்க? மின்னுக்கு ஃபுல்லா எங்க அண்ணன் மெட்ட கத்தோம். எல்லாத்தையும் காட்டுறோம். பாட்டே கலப்புறோம் நாங்க. Hours later. நாங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் நானும் வீடியோ எடுக்கிறேன். எனக்கு லேட்டாக மைக் வந்துச்சுங்க போட்டு இப்படி ஆடுதா மாத்தி வர மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கு. ஆனால் நல்லா சாப்பிட்டோம். தண்ணி குடிக்கிறீங்களா? கேஸ் முக்கியமான ஒன்று நாங்கள் முதல் செட்டு ஒரு இடத்துக்கு போவோம். ஆனால் அந்த இடத்துல வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில. வேற ஒன்றும் இல்லைங்க கெசினோக்கு தான் போவோம். அவ்வளோதான். இன்னைக்கு எங்கள் அண்ணன் வந்து ஜோக்கா விளையாட போகிறானா கழிச்சு ஓடு வருது. க்ரூஸை சுற்றி ஓடுவாரு கழிச்சு. இங்கே பாருங்க அப்படி ஒருத்தர் சிரிக்கிறாங்க காட்டுங்க. அப்புறம் பாக்குறோம். தெளிவா இருந்தாலும் பேசுறோம். தெளிவா இருந்தாலும் பேசுறோம். 3 hours later. ஓகே காய்ஸ் நாங்கள் இப்போ ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா சில்ட்ரன்ஸ் ஏரியா 7வது மாடிக்கு வந்திருக்கோம். 6வது மாடிக்கு சாப்பிட்டு சரி ஏதோ ஒன்று 7வது மாடிக்கு வந்திருக்கோம். இங்கே தான் வந்து கிட்ஸ் ஏரியா. அப்புறம் எங்களுக்கு தேவையான ஏரியா இங்கே தான் பார்த்துருக்கோம். நாங்கள் அப்போ போகும்போது காட்டுறோம். ஆனால் நாங்கள் சென்சர் பண்ணிடுவோம். பாருங்க சுத்தி காட்டுறோம். பாருங்க இதெல்லாம் வச்சிருக்காங்க. பாருங்க பாப்பா விளையாடுறது. கொஞ்ச நேரத்துல நாங்களே உள்ளுக்கு தான் ஒரு தமிழ் ஃபேமிலி பிள்ளை கூட்டிட்டாங்க. அவங்க இங்கே தான் உருவாங்க போல. அப்பெல்லாம் யாரும் பிள்ளை கூட்டு வரல எங்க குடும்பத்தை தவிர.
ஏன்டா இப்படி பேசி சாவடிக்கிறீங்களோ? ஓகே, நாங்கள் மறக்காம எல்லாத்தையும் உள்ள போய் காட்டுறோம். எது ஊருக்குன்னா இது ஊருக்கு உள்ள நாங்களும் போகலாம். டக்குன்னு உள்ள போறோம். யாருமே உள்ள போகும்போது வீடியோ காட்டுறோம். லெட்ஸ் கோ. சின்ன பிள்ளை இடத்துக்கு விளையாட சொன்னேன். இப்ப பாருங்க எப்படி போறேன்னு. அதே காட்ட கிளம்புது. கைஸ், இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா, நாங்கள் ஏன் மெதுவாக பேசுகிறோம்னா நாங்கள் யாருக்கும் தெரியாமல் வந்துருக்கோம். தெரியாமல் வந்திருக்கோம். காட்டுற மாதிரி படிக்கிறீங்களா? என்னது? அட்மைரல் பப்க்கு வந்திருக்கோம். நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு. வீடியோ எடுக்க முடிஞ்சால் நாங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். ஆனால் எங்களை அசிங்கமாக லிஃப்ட்டில் சில்ட்ரன்ஸ் செக்ஷன்லாம் சில்ட்ரன்ஸ் எல்லாம் சில்ட்ரன்ஸ் செக்ஷனுக்கு போகமாட்டாங்க. ஆனால் சில்ட்ரன்ஸ் இல்லை. அதனால் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஓகே, அம்மா வேறு அங்கே இங்கே பற்றி குறைக்கிறாங்க. அதுக்குள்ள நாங்கள் உள்ளே போயிருக்கோம். சொர்க்கவாசல். A few moments later. ஆனால் என்ன கதை தெரியுமா? எங்கே வெளியே ஆகுறதுன்னே எங்களுக்கு தெரியல. இங்கே இருக்கிற எல்லா வீட்டும் வந்து இட்டாலி வீட்டில் இருக்கிறதால தெரியல. ஆனால் எங்கள் டீமில் வாசல் எடுக்கிறது முக்கியம் இல்லை. எங்களுக்கு லைட்டாக வயிற்று வலிக்குது. ஏன்னா டைட்டானிக்குள்ள நடக்காமலேயே இருக்குது. ஆமாம், சீரியஸாக அப்படிதான் இருக்கு. எங்கள் வாத்தியார் ஒருத்தர் இருக்கிறனால நாங்கள் தப்பிச்சு போகிறோம்னு நினைக்கிறோம். ஆனால் எங்கே சத்தம் கேட்குது ஆனால் தெரியல. இப்போ நாங்கள் மேலே ஏறி போய் காட்டுறோம். கருக்கி போகலான்னு நினச்சோம். ஆனால் அங்கே கருக்கி மாதிரி இல்லை, வேற மாதிரி இருக்கு. அங்கே போயிட்டு நான் காட்டுறேன். ரொம்ப டயர்டாக இருக்குங்க. திருப்பி சூருக்கு இருக்கிற இடத்துக்கு கூட்டு வரானுங்க. என்னதுக்கு தான் கூட்டு வரானுங்க தெரியல எனக்கு. கூட்டு வரானுங்க. கரெக்ட் தான். நான் சொல்லுங்க. அதே இடத்துக்கு தான் வந்து ரெஸ்டாரண்ட் கடல் பாருங்க. வந்திருக்கோம். எங்களுக்கு எங்க போகணும்? இங்க பாருங்க, லிஃப்ட்ல வெளிய வரடா இதா. இது வேணுமா நான் மேல போறோம். பாத்தீங்களா? டொங்குடொங்குன்னு இருக்குது. வயிறு ரொம்ப வலிக்குது. பயமா இருக்கு. நாங்க பீஸா ஃப்ரை. சத்தம் கேக்குதா? இங்க வந்திருக்கோம். Later. ஒரு வழியா நாங்க எங்க போறோம் தெரியாம வெளியவே வந்துட்டோங்க. பாருங்க, வியூ நல்லா இருக்கான்னு தெரியல. ஆனா எனக்கு கண் மூசுது. கண்ணு தெரிய மாட்டேங்குது. பாருங்க எல்லாரும். சதீஷனா வாங்க. எஸ், கொஞ்சம் ஃபேமிலி பிஸியா இருக்கு गाइस. அவங்க வீட்டுல பிள்ளை அழுகுதுங்க. ஆனா பாருங்கடா. அதான் பிரச்சனை. நம்ம கல்யாணமே பண்ணலங்க. இப்போ இந்த பதிவு எனக்கு தேவையில்லையே. அவர்தான் கல்யாணம் ஆசை வந்துச்சு. சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறாங்க. இப்போ எங்களுக்கு கப்பா மாறியா இருக்கு. கௌதம் மாதிரி மாப்பிள்ளை எல்லாம் ஓகே தான். யார் மாதிரி? குந்தவி ஐஷு மாதிரி ஆள் எல்லாம் ஓகே தான். 4:05க்கு மறக்காம நாங்க ஒரு காட்டுவோம். மறக்காம அதை பாருங்க. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு கல்யாணம். இருங்க, வியூ காட்டுறேன் உங்களுக்கு. 9வது டெக். இதுதான் 9வது டெக். இதான் ஆக மேல. நாங்க பாத்தீங்கன்னா இந்த இது தெரியும். அது ஓகே. அது மின்னுக்கு இன்னொரு 2 பேர் போய்க்கிட்டானுங்க. அவங்க ஃபாலோ பண்றோம். गाइस, நாங்க எதுக்கு வந்த போறியோ எல்லா இடத்துல நின்று போட்டோ எடுக்க அதிகமா வந்தோம். பாத்தீங்களா? கதை வச்சு. ஆனா எனக்கு நல்ல சில்லுன்னு காத்து அடிக்குது. எங்க கடல் காத்து வேற. கதையில என்னன்னா நாங்க ஐயோ பேய் மாதிரி இருக்கேன். நாங்க வந்து ஸ்விம்மிங் பூல் போனால சதீஷ் என்ன சொன்னா அவங்க யாரும் விழுந்து செத்துட்டாங்கன்னா அதனால தான் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா ஆக்கிட்டாங்க. அது வேற கணக்காக்கி ரத்தம் மாதிரிலாம் இருந்துச்சு. ஃபுல்லா புய்யுங்க, ஒண்ணுமே இல்லை. பயப்படாதீங்க, அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக நல்லா தான் இருக்கு. ஆனால் என்ன ஒன்று மீன் கெசினோ தான், மற்றபடி வேற
கப்பலோட பூச்சிக்கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும், பிள்ளைக்கு பூச்சி ஃபோட்டோ எடுக்கணும் ஆசைப்பட்டோம். ஸோ அங்கே ஒரு வேலை செய்ய ஸ்டாஃப் கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க, முடியாது சொன்னாரு. கொஞ்சம் ரிஷிகமாகவும் கொஞ்சம் காட்டி டேட்ஸ்லாம் செய்யணும்னு சொல்லி கொஞ்சம் அவர் கேப்டன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஜாலி ஆகுதா ஜாலி ஆகையானே நான் செஞ்சு எனக்கு சொல்கிறோம். அப்படி ஜாலி ஆகலாம் பிடிக்கிட்டு இருக்கு. ஜாலி ஆகுதுன்னா நாங்கள் பின்னாடி வாழ்ந்து போட்டோம். பேசி எல்லாத்தையும் பண்ணுவோம். சும்மா இல்ல இங்க பாருங்க, நான் காட்டுறேன் கதிர என்ன போட்டிருக்கேன். இங்க பாருங்க, இங்க பாத்தீங்களா? ஏறுங்க 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 ஏறுங்க, போங்க போங்க கைஸ் போங்க. பையன் அப்படிதான் அடிக்கடிக்கு ஒன்று போடுவான், ஜொக்கோ மாதிரி போடுவான். நாங்க வந்து உள்ளுக்கு வந்துட்டோம் கேப்டன் ரூம்க்கு. Thank you so much. No, my duty. He's the duty officer. Don't touch anything. Okay. கேட்டு கடைசியாக எப்படியோ உள்ள வந்தாச்சு கேப்டன். இதுதான் வந்து நாங்கள் வந்து க்ரூஸோட கேப்டன் ஓட்டுற இடம். இங்கே தான் வந்து நாங்கள் எல்லாம் வீடியோ எடுக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக வீடியோ எடுங்க. இதுதான் வந்து அவங்க இடம். நாங்கள் எதுவும் டச் பண்ண மாட்டோம், பார்க்கறதுக்கு மட்டும். எங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் பெர்மிஷனோட வந்திருக்கோம். இன்னைக்கு எங்களுக்கு லக்கு. காட்டுங்க. ஓகே இருங்க गाइस, நான் அடுத்து ஒண்ணா காட்டுறேன். Okay, let's go. கடைசியாக ஆசைப்பட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. அண்ணன் நமக்கு ஹெல்ப் பண்ணாரு. கேக்கே அவர் தான் வந்து என்ஜின் கேப்டனா. பீஸ் பீஸ் ப்ரோ, பீஸ். இவங்கெல்லாம் பேசிக்கா எங்க உயிரை காப்பாத்துறவங்க. ஆனா அவங்கள வச்சு நாங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யறோம். அங்கே ஒரு ஃபோட்டோ மச்சான். இந்த மச்சான் எல்லா இடத்துல போட்டோ சாவடிக்கிறாங்க. இங்க பாருங்க गाइस, வேண்டாம் போதும் இங்கே உட்காருங்க. ஒரு வழியா நாங்க கேப்டன் ரூமுக்கே வந்து இந்த அளவுக்கு இருக்கிறோம். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்தாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் க்ரூஸ்க்கு வந்தோம், அதுவே கேப்டன் ரூமுக்கு வந்தோம். மேக்ஸிமம் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணனுமோ அவ்வளவு பண்ணியாச்சு. எஞ்சி புச்செல்லாம் வந்து பண்ணாலும் பண்ணிட்டோம். We are succeed. 2000 years. ஓகே गाइस, இப்போ நம்ம தூங்கி எழுஞ்சிட்டோம். இப்போ எங்களை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். சில டயர்டு இப்போ தூங்கி எழுந்தோம். ஒருத்தவங்க வாஷ்ரூமில் இருக்காங்க. பையனுங்க வந்து இங்கே பாருங்க, இங்கே ஒருத்தர் குட் மார்னிங். எல்லாமே அப்பா வர இப்போ வந்துட்டு சீக்கிரம் வாங்கடா சாப்பாடு 5 மணிக்கு போட போகிறாங்கன்னு சொல்லிட்டாரு. அப்போ அதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம். அம்மாலாம் வழி கிளப்பிட்டாங்க. நாங்கள் தான் வேற ரொம்ப ஆடுது. ஒரு கட்டத்தில் நான் செத்துருவேனா கூட தோணிச்சு எனக்கு. கையை வச்சு பார்த்த தண்ணி எதுவும் உழுவு தண்ணி இல்லை, சேஃபாக தான் இருக்கும். இப்போ கூட நாங்கள் ஆடிட்டு தான் இருக்கோம். சரி, இப்போ நாங்கள் விளையாடிட்டு கீழே போயிட்டு என்ன சாப்பாடு கொடுத்துருக்காங்கன்னு உங்கள்கிட்ட காட்டுறோம். சரியான டயர்டாக இருக்குங்க சத்தியமாக. தூங்கி எழுந்துறேன். கால் இப்படி தாங்க பேசி இருக்கிறப்ப காலில் அப்படி தாங்க போடுவாங்க. ஒரு குத்து நாட்டி ஒரு பொறுப்புலாம் கிடையாதுங்க இவருக்கெல்லாம். பாருங்க இறந்துட்டான், கண்ணு பாயோட தூங்குறான். சரிங்க, இங்கே ரூம் இப்படி தான் காட்ட முடியாது. ரூம்பே அவ்வளோதான். அம்மா சரி, நாங்கள் போயிட்டு அப்புறம் காட்டுறோம். ஓகேயா? ஓகே, முதல்ல நாங்கள் சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் டின்னருக்கு இறங்கிட்டோம். எங்கள் பிள்ளைங்களாம் காணும் அந்த வை. இப்போ வந்து டின்னருக்கு போய்கிட்டு இருக்கோம். டின்னர் வந்துட்டு நாங்கள் 5 மணிக்கெலாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ அங்கே போயிட்டு என்ன சாப்பாடு கொடுக்குறாங்க, அங்கே எப்படி இருக்குது, நாங்கள் எக்ஸாக்டாக எங்கே தான் இருக்கோம் அப்படின்னு நாங்கள் காட்டுறோம். இப்போ நாங்கள் வந்து நாங்கள் சொல்லல ரூம்லேருந்து வெளியே நேராக வந்து ஆனால் அப்போ 5 மணிக்கு சோறு போடுறாங்கன்னா 4:30 மணிக்கு தான் கூட்டம் வந்துருந்துச்சு. அந்த மாதிரி கியூவில் நின்றுருக்கோம். இப்போ நாங்கள் போய் சாப்பிட்டு சன்செட் பார்க்கலான்னு நினச்சோம். நடக்குமான்னு தெரியல. அதுக்குள்ளே நாங்கள் சாப்பிட்டு முடிக்கவே லேட் ஆயிரும் போல. எங்கள் கூட 2 பேர் வந்தோம். சரி வந்தாங்க. நாங்கள் நல்லபடியாக இருக்கோம். அவங்க எல்லாத்தையும் தொடச்சிட்டோம். குடும்பத்தையும் தொடச்சிட்டோம். குடும்பத்தை தேடி வேற நாங்கள் போனோம். காட்டுறவங்க கிட்ட வீட்டுக்கு பாருங்க எவ்வளோ பேர் கிடக்குறாங்க.
பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் ஒரு அப்பாவியான 2 பிள்ளைங்க. அம்மாவும் அப்பா வேலை தொலைச்சிட்டு போயிட்டு மின்னிக்கு போயிட்டு சாப்பாடு போட்டதுக்கப்புறம் காட்டுறோம் உங்ககிட்ட. இப்போ நாங்கள் வந்து கடைசியாக டின்னர் சாப்பிட வரட்டோம். மூணு வேளை சாப்பாடு சாப்பிட்டோம், செம்மையாக இருந்துச்சு. 1வது பிரேக்ஃபாஸ்ட், 2வது வந்து கெஸ்டியில் கொடுத்தனால வீடியோ எடுக்கல. 3வது இப்போ டின்னர் கொடுத்துருக்காங்க. நல்ல சாப்பாடு தான். முதல்ல எனக்கு பசிக்குது, சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நானே என்னது ஓகே அதோடய நாங்கள் ஓகே. கடைசி பிளேஸ் இந்த க்ரூஸோட ஸ்டார் சரி பாய் சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். மீண்டுமா?